Hello, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு Quantsapp. ஸோ ஐ ஹோப் நம்ம இப்போ வரைக்கும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் அதை டெஃபினட்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு நம்மளோட பட்ஜெட் அனௌன்ஸ் ஆகிறது ஒரு இன்டரிம் பட்ஜெட். ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு டைலமாவில் இருப்பீங்க. லைக் எக்ஸாக்டாக என்ன ட்ரேட் பண்ணணும், எப்படி எந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணால் நம்ம எப்படி மேக்ஸிமமாக அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும், எப்படி நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்ண்டு. ஓகே, ஸோ இது வந்து எல்லாரோட மனசுலையுமே ஒரு குழப்பம் இருக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜி போகணும், மார்க்கெட் மேலே போகுமா, மார்க்கெட் கீழே போகுமா, நம்ம கால் சைடில் போகலாமா, புட் சைடில் போகலாமா. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓரளவுக்கு நம்ம அதை குறைப்போம். அண்ட் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு மார்க்கெட் சிச்சுவேஷன் படி என்ன ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், எந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்காக நம்ம என்ன ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலாம், அதை நம்ம நிச்சயமாக பார்ப்போம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு இட் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலி போய் கொஞ்சம் பார்ப்போம் எப்போல்லாம் பட்ஜெட் இருக்குமோ, பீட் இன்டரிம் பட்ஜெட் ஆர் எனி ஈவெண்ட்ஸ்லாம் டைத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா யூஸ்வலி மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் பண்ணும். கரெக்டாக, லைக் யூஸ்வலி ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே கீழே போகும். கரெக்ட். ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஹிஸ்டாரிக்கலி போய் நம்ம பார்ப்போம் முதல்ல கி மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குண்டு. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் Quantsapp டவுன்லோட் பண்ணலைனாக்கா சீக்கிரம் Quantsapp டவுன்லோட் பண்ணுங்கள். Quantsapp அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ as soon as you download உங்களுக்கு ஒரு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் இமீடியட்டாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இதான் Quantsappோட ஹோம் பேஜ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் அனலைஸில் போகிறேன் அண்ட் ஐ கோ டு சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் முதல்ல டெய்லியோட சார்ட் போடுறேன். ஓகே, அண்ட் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலி போய் பார்ப்போம் கி மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணிது. இப்போ 2023 ஃபெப்ரவரி மாதத்தில் எப்போதுமே ஃபெப்ரவரி 1 தான் பட்ஜெட் எப்போதுமே அனௌன்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கேண்டல். ஓகே, 2023 ஃபெப்ரவரி 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹை வந்து 18,000 அண்ட் லோ வந்து 17,400. கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 500-600 பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட் மார்க்கெட் இங்கே கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ எப்போதுமே நம்ம சொல்லலாம் ஒரு வாலடைல் செஷனாக இருக்கும். எப்போதுமே பீட் பட்ஜெட் ஆர் ஈவெண்ட்ஸ் ஆர் எனி ஈவெண்ட் இருந்ததுனாக்கா ஒரு வாலடைல் செஷனாக இருக்கும். நம்ம யூஸ்வலி நம்ம பார்க்க போனோம்னா கரெக்டாக. இப்போது 2022 நம்ம போய் பார்ப்போம். ஓகே, 2022 பட்ஜெட் போது மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு இங்கே பாருங்கள். அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களோட ஹை வந்து 17,800 அண்ட் லோ பாருங்கள் 17,600. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம கிட்டத்தட்ட பார்க்க போனோம்னா ஒரு 200-300 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லாரும் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போவாங்கன்னா மார்க்கெட் மேலே போகுமா, மார்க்கெட் கீழே போகுமா, எனக்கு கால் வாங்கினா பணம் வருமா, இல்லைனா பூட் வாங்கினா பணம் வருமா. கரெக்டாக. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபேக்டரை நம்ம யூஸ்வலி மிஸ். கரெக்டாக, ஒரு ஃபேக்டரை நம்ம எப்போதுமே மிஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் volatility. கரெக்ட். பிகாஸ் யூஸ்வலி ஏதாவது செஷன்ஸ் அப்கமிங்காக இருந்ததுன்னா லைக் இஃப் any events are scheduled, what usually happens is நம்ம வந்து ஒரு ரைசிங் வாலட்டிலிட்டி என்வாயன்மெண்ட்டில் நம்ம போவோம் யூஸ்வலி. கரெக்டாக. பிகாஸ் இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஷெடியூல்டாக இருந்ததுன்னா அது ஒரு 5 நாள் 10 நாள் முன்னாடியிலேருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா வால் யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஆன் த அப்சைட். கரெக்டாக. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து சர்ச்சில் போகிறேன். முதல்ல நம்ம போய் ஐவியை செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐவி வந்து எப்படி மூவ் ஆகிருக்குண்டு. ஓகே, இங்கே பாருங்கள் ஐவி சார்ட். ஓகே, ஸோ ஐவி சார்ட்டை நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நிஃப்டியோட ஐவி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஐவிபி வந்து 99 அண்ட் ஐவிஆர் வந்து 81. இப்போ ஐவிபி என்னது, ஐவிஆர் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக போய் வீடியோ லைப்ரரியில் போய் செக் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வீடியோ லைப்ரரியில் போய் பார்க்கணுன்னாக்கா வீடியோவில் கீழே இமீடியட்டாக நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ரீடைரக்ட் யூ டு த வீடியோ லைப்ரரி. ஓகே, ஸோ அதை பற்றி நீங்கள் உள்ள டீட்டெயில்டு வீடியோஸ் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஐவி யூஸ்வலி எப்படி மூவ் பண்ணும். ஓகே, ஐவி எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், எப்போதுமே இந்த வெள்ளை லைன் இருக்குல்லையா, இதுதான் ஐவி நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த நீல லைன் இருக்குது பாருங்கள், ப்ளூ லைன், திஸ் இஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஐவியை பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலி ஐவி வந்து இங்கே பாருங்கள் ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப மூவ் ஆகாது. ஐவி வந்து எப்போதுமே ட்ரெண்டிங்காக இருக்காது. லைக் நிஃப்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5,000லேருந்து 10,000 ஆயிடுச்சு, 10லேருந்து 15, 15லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 25 டச் பண்ணியாச்சு. பட் ஐவி வந்து எப்போதுமே ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். அது வந்து எப்போதுமே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். லைக் 10லேருந்து 50, 50லேருந்து 100, 100லேருந்து 500 அப்படி ஐவி எப்போதுமே போகாது. இப்போ இங்கே பாருங்கள், ஐவி வந்து இந்த இடத்துல பாருங்கள், திஸ் வாஸ் நம்ம இது எலெக்ஷன் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐவி வந்து ஒரேடியாக ஸ்பைக்கப் ஆச்சு. கரெக்டாக. ஐவி ஆல்மோஸ்ட் டச் இங்கே பாருங்கள் லெவல் 27.54. இங்கே பாருங்கள், லெட் மீ மார்க்கெட். ஸோ இது வந்து நிஃப்டியோட இப்போ இன்னைக்கு இருக்கிற ஐவி வந்து நம்ம சொல்லலாம் ஒரு செகண்ட் ஹையஸ்ட் ஐவி. இங்கே பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 27.54 டச் ஆச்சு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. கரெக்ட். ஸோ இன்னிது ஐவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 22ஆம் தேதி, இங்கே பாருங்கள் 22ஆம் தேதியோட நீங்கள் ஐவியை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட
இங்கே பாருங்க 23 இன்னித்து ஐவி. ஸோ இட் இஸ் வி கேன் சே சம்வேர் நியர் டு இட்ஸ் ப்ரீவியஸ் ஹை நம்ம சொல்லலாம். போன ஹை வந்து 27, இப்போ வந்து கிட்டத்தட்ட 23. ஸோ ஐவி வந்து இப்போவும் ஒரு டாப் ஆயாச்சு நம்ம சொல்லலாம். இல்லைனாக்கா எப்போ வேணால் ஐவி இங்கேருந்து கீழே வரும். ஏன்னா ஐவியோட என்ன கேரக்டரிஸ்டிக் நீங்கள் கேட்டிங்கனாக்கா யூஸ்வலி ஐவி வந்து எப்போதுமே ஹையர் எண்டில் சஸ்டெயின் ஆகாது. கரெக்டாக இப்போ ஐவி வந்து இப்போ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ஸ்பைக் ஆச்சுனாக்க ஐவி வந்து இம்மீடியட்டாக கீழே வந்துடும். இப்போ நீங்கள் இங்கேயும் பாருங்கள், மேலே போச்சு ஐவி அண்ட் இம்மீடியட்லி ஒரு ஃபால் வந்திருக்கு. ஓகே, இங்கேயும் பாருங்கள் ஐவி ஸ்பைக் ஆச்சு இம்மீடியட்லி ஃபால் வந்திருக்கு, ஸ்பைக் ஆச்சு இம்மீடியட்லி ஃபால் வந்திருக்கு. எப்போதுமே உங்களுக்கு ஐவி வந்து ஸ்பைக் ஆனதுக்கப்புறம் இப்படி சைடுவேஸாக போயிட்டு அப்புறம் கீழே வராது. ஓகே, எப்போதும் ஐவி மேலே போயிடுத்துனாக்கா அது இம்மீடியட்டாக கீழே வந்துடும். ஓகே, ஸோ பீட் இன் அ டே ஆர் டூ நம்ம அதை சொல்ல முடியாது. ஓகே, ஒரு நாளில் வருமா 2 நாளில் வருமா, பட் யூஸ்வலி ஐவி வந்து ஏதாவது ஈவெண்ட் லைன்டப்பாக இருந்ததுனாக்கா ஐவி வந்து எப்போதுமே கூடும். பட் ஆஸ் சூன் ஆஸ் த ஈவெண்ட் இஸ் டன் ஐவி இஸ் பவுண்ட் டு கூல் ஆஃப். ஓகே, ஸோ ஐவி கூல் ஆஃப் ஆச்சுனாக்கா என்ன ஆகும்? இப்போ நம்மளாம் என்ன யோசிக்கிறோம், நான் வந்து கால் வாங்கட்டுமா புட் வாங்கட்டுமா? பட் ஒன் திங் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம், தட் இஸ் ஐவியோட ஒரு கன்செப்ட் இருக்குது. கரெக்டாக, அது வந்து இப்போ எப்போதுமே ஐவி கூடித்துனாக்க ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து டெஃபினட்டாக எப்போதுமே கூடும். கரெக்டாக, ஏன்னாக்க ஐவி அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஹேஸ் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். கரெக்டாக, இப்போது ஐவி எப்போதுமே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்போதும் கூடித்துனாக்க ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம், ஓகே, ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்போதுமே கூடும். ஓகே, அண்ட் ஐவி குறைஞ்சதுனாக்க ஆப்ஷனோட ப்ரீமியமும் எப்போதும் குறையும். இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் ஒன் மோர் கேரக்டரிஸ்டிக் நம்ம என்ன பார்த்தோம், ஐவி வந்து எப்போதுமே ஹையர் எண்டில் சஸ்டெயின் ஆகாது. ஓகே, இஃப் இட் கோஸ் அப் இட் இஸ் பவுண்ட் டு கூல் டவுன். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஐவி வந்து திருப்பி பீக்ட் அப். ஓகே, ரொம்ப மேலே போயிருக்கு. கரெக்டாக, ஒரு பீக் என்வாயன்மெண்ட்டில் இப்போ ஐவி இருக்குது. ஸோ என்ன நடக்கலாம், இங்கேருந்து ஐவி விழும். ஐவி விழுந்ததுன்னா என்ன நடக்கும், ஜஸ்ட் நவ் வி டிஸ்கஸ்ட். ஐவி விழுந்ததுனாக்க ஆப்ஷன் ப்ரீமியம் வில் டெஃபினெட்லி கம் டவுன். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கனாக்க, we can go and find a suitable selling strategy. correct. பட் இப்போ செல்லிங் பண்ணோம்னாக்க அதில் என்ன ப்ராப்ளம் ஆகும், there is a possibility that losses வேணா ரொம்ப அன்டிஃபைன்டாக இருக்கும் செல்லிங்கில். கரெக்டாக, ஏன்னா நம்ம இப்போ ஆப்ஷன் பை பண்ணுறோன்னா நம்மளோட லாசஸ் லிமிட்டடாக இருக்கும். பட் இஃப் யூ கோ அண்ட் டிப்ளாய் அ செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, there is always a threat that you might end up losing more than what you எக்ஸ்பெக்ட், பிகாஸ் லாசஸ் வந்து ரொம்ப அன்லிமிட்டடாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் நம்ம வந்து ஒரு காண்டர் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலாம், இல்லைனாக்கா ஒரு ஷார்ட் அயர்ன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணலாம். எங்கே உங்களோட லாசஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கும் அண்ட் உங்களோட ப்ராஃபிட்ஸும் டிஃபைன்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி டிப்ளாய் பண்ணுறது, இப்போ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேஸ்ட் ஆன் OI நம்ம யூஸ்வலி ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணுவோம், இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் ஐவி ரேஞ்ச் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ அண்ட் செக். இப்போ குவான்சாப்பில் ஏதாவது சிஸ்டம் இருக்கா நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஏதாவது டூல் இருக்கா எது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இப்போ நாளைக்கு நம்ம என்வாயன்மெண்ட்டை பார்க்கணும்னா we have to factor in the highest OI. ஓகே, கால் சைடில் ஹையஸ்ட் OI என்னது, புட் சைடில் ஹையஸ்ட் OI என்னது, அலாங் வித் இட் we are supposed to factor in the IV factor as well. கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஃபேக்டர் இன் பண்ணி எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரைக் வேணும், வேர் ஐ கேன் கோ அண்ட் செல் அ கால் as well as செல் அ புட் ஆர் வாட் எவர் அ ஹெஜிங் ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரேடிங் ஆப்ஷனில் நான் போகிறேன் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஆப்ஷன் ரைட்டர். ஓகே, இப்போது ஆப்ஷன் ரைட்டர் என்னதுனாக்க இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேஞ்சை ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஒரு லைக் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும் அண்ட் பேஸ்ட் ஆன் தேட் ரேஞ்ச் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சஜஸ்ட் யூ விச் ஸ்ட்ராடல் யூ கேன் கோ அண்ட் செல். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னாக்கா நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைக்கிறது, நம்ம அனாலிசிஸ் பண்ணுற வேலை நம்மளோட பர்டன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைஞ்சிரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆல்கோ டூல், இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேஞ்சை ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் பேஸ்ட் ஆன் தேட் ரேஞ்ச் அதுவே உங்களுக்கு ஒரு லெகும் சொல்லும், நீங்கள் இந்த லெகை செல் பண்ணலாம் அண்ட் இந்த லெகை நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ரேஞ்ச் வந்து இங்கே குவான்சாப் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, இங்கே வந்து நான் இப்போது ஐவி ரேஞ்ச் போடுறேன். ஓகே, சப்போஸ் ஐ சேஞ்ச் இட் டு ஐவி ரேஞ்ச் அண்ட் நிஃப்டியோட நான் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பைரி வந்து இப்போ உள்ள 25ஆம் தேதியோட எக்ஸ்பைரி அண்ட் இப்போ இங்கே பாருங்கள், டேஸ் டு எக்ஸ்பைரி வந்து 3 நாள் இருக்குது. கரெக்டாக எக்ஸ்பைரிக்கு. ஓகே, அப்புறம் இன்னித்து நாள் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது, நம்ம பிடிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. ஓகே, ஸோ
இங்கே பாருங்க இது என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் நிஃப்டி பிகாஸ் யூஸ்வலி இஃப் யூ சி நிஃப்டி நெவர் மூவ்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் இன் சே 2 days or 3 days இவ்வளோ ஒரு சின்ன டைம் பீரியடில் நிஃப்டி வந்து இவ்வளோ மூவ் ஆகாது பட் யூஸ்வலி இப்போ ஏன் அது இவ்வளோ பெரிய ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா பிகாஸ் ஆஃப் IV factor, correct? Because IV வந்து ரொம்ப spike up ஆயிருக்கு. So there is a possibility that we can see a drastic movement on either side. I am not sure whether the Nifty is going to go on the upside or on the downside, correct? But a drastic movement we can expect, correct? ஏன்னா பட்ஜெட் வந்து ஒரு ஈவெண்ட்டும் இருக்கும் பிகாஸ் எலெக்ஷன் அன்னைக்கும் நம்ம பார்த்தோம் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் வந்தது மார்க்கெட்டில் கரெக்டா ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் IV ரேஞ்ச் இங்கே பாருங்க அது எனக்கு என்ன சொல்றது யூ கேன் கோ அண்ட் செல் 24,550 கால் அண்ட் 24,500 put, correct? But இப்போ 24,550 call and 24,500 put is fine, okay? But இப்போ இது வந்து ஒரு naked நான் வந்து இதை செல் பண்ண போனேன்னாக்கா என்னோட லாஸஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் கரெக்டாக ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்தேன்னாக்கா ஓகே இங்கே பாருங்க உங்களுக்கு சிக்னலும் இங்கே க்ரீன் காட்டுறது ஓகே இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து பச்சை கலர்னாக்கா இட் இஸ் லுக்ரேட்டிவ் யூ கேன் கோ அண்ட் எக்ஸிக்யூட் இட் yellowனாக்கா இட் இஸ் மாடரேட் அகெயின் யூ கேன் கோ அண்ட் ரெட் வந்து ரிஸ்கி மாடரேட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக போனீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஓகே ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இப்போது யூ கேன் கோ அண்ட் ஹெஜ் திஸ் இப்போ ஹெஜ் எப்படி பண்ணலாம் ஓகே இப்போ ஹெஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வில் கோ அண்ட் செக் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகே நம்ம வந்து போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல செக் பண்ணுவோம் லைக் எங்கே நிறைய கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் எங்கே ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க அதை நம்ம முதல்ல செக் பண்ணுவோம் ஓகே இங்கே வந்து நிஃப்டியோட இதை நான் ப்ளாட் பண்ணியாச்சு 25ஆம் தேதி தான் என்னோட எக்ஸ்பைரி ஓகே ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஹையஸ்ட் லாங்கெஸ்ட் பார் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 25,500 ஓகே ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் ஆர் அட் 25,500 அண்ட் ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 24,000 ஸோ பேஸ்ட் ஆன் ஹையஸ்ட் ஓஐ நான் வந்து சொல்லலாம் ஒரு 25,500லேருந்து 24,000 வரைக்கும் உள்ள ரேஞ்சை நான் ஈஸியாக பார்க்கலாம் தட் இஸ் 1,500 பாயிண்ட்ஸோட ரேஞ்ச் ஓகே ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக போய் ஹெட்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு டீப் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் பை பண்ணலாம் இல்லைன்னா புட் பை பண்ணலாம் ஓகே ஆர்எல்ஸ் வாட் யூ கேன் டூ இஸ் இங்கே பாருங்கள் இங்கேயே உங்களுக்கு ஆட் ஹெஜ்ஜோட ஆப்ஷன் இருக்குது ஓகே இங்கே நீங்கள் ஆட் ஹெஜ்ஜுக்கு போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கும் பட் வாட் யூ கேன் டூ நம்ம வந்து இங்கே போய் ஹையஸ்ட் ஓஐ படி லெட்ஸ் சே 25,000 நான் போய் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 25,000 சே 200ஓட ஸ்ட்ரைக் நான் மேலே வந்து அப் சைடு எடுக்கிறேன் அண்ட் கீழே வந்து நம்ம என்ன பார்த்தோம் 24,000ல் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது ஓகே ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஓகே கிவ் மீ செகண்ட் எனக்கு வந்து திருப்பி ஹெட்ஜ் ஆட் பண்ணும் 25,200 அண்ட் சே 24,000 ஆன் த டவுன் சைடு ஓகே ஸோ இங்கே பாருங்க இப்போ நான் இதை ஆட் ஹெஜ் பண்ணிட்டேன்னாக்க இங்கே பாருங்க என்னோட டார்கெட் ப்ராஃபிட் இஸ் அப்ராக்சிமேட்லி 846 அண்ட் மை எஸ்எல் பிகம்ஸ் 865 தட் இஸ் அப்ராக்சிமேட்லி எனக்கு ஒரு 1:1ஓட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் தட் இஸ் ரிஸ்க் ரிவார்டு வந்து என்னோட அப்ராக்சிமேட்லி நான் சொல்லலாம் இங்கே வந்து எனக்கு ஒரு 1:1 கிடைக்கிறது ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி இது வந்து இங்கே பாருங்கள் Quantsapp இண்டிகேட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த எல்லா ரேஞ்சும் ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகே இட் வில் கன்சிடர் யுவர் ஐவி ரேஞ்ச் ஜி ஸ்கோர் பாலிஞ்சர் எல்லாத்தையும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ரேஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஐவி பண்ணனா நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் ஐவி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறீங்க பட் யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது வந்து Quantsapp இண்டிகேட்டராக இருந்தால் இட் வில் பி பெனிஃபிஷியல் டு யூ ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டர் மூலமாக உங்களுக்கு போகணுன்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி போய் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணலாம் இல்லைனாக்கா நீங்கள் இங்கே பாருங்கள் ட்ரேடிங்கில் போய் இங்கே ஆப்ஷன் ஆர்கிடெக்ட் இருக்குது ஓகே சே ஆப்ஷன் ஆர்கிடெக்டில் போய் நான் வந்து இப்போ கஸ்டம்ஸில் போகிறேன் அண்ட் எனக்கு வந்து சே ஒரு ஷார்ட் அயர்ன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி எனக்கு நாளைக்கு டிப்ளாய் பண்ணணும் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு டிப்ளாய் பண்ணணும் பிகாஸ் ஐ வாண்ட் டு கோ வித் அ செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு வால்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அண்ட் ப்ரீமியம்ஸ் ஆர் பவுண்ட் டு ட்ராப் ஓகே ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா ஏடிஎம் கால் அண்ட் புட்டை நான் செல் பண்ணுவேன் ஓகே சே 24,500ஓட காலை நான் செல் பண்ணியிருக்கேன் அண்ட் சே ஐ வில் கோ அண்ட் செல் 24,000 ஓகே 24,500 புட் ஓகே
ஸோ நான் வந்து இங்கே 24,500 கால் அண்ட் 24,500 புட் நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு ஒரு 2 நாளைக்கு ஹோல்டு பண்ணணும். ஓகே, பட் நாளைக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளோட பட்ஜெட் செஷன் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கேஸில் எனக்கு வந்து இப்போது ஹெட்ஜ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் அக்கார்டிங்லி என்ன பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் 24,000 சே நம்ம வந்து ஒரு 25,000ல நீங்கள் போய் ஒரு காலை பை பண்ணுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் ஹெட்ஜ் இட், நம்ம வந்து பார்த்தோம் ஒரு 25,000 25,200லையும் நம்மளுக்கு ஒரு டீசெண்டாக கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, கரெக்டாக? அதுவும் ஒரு டீசெண்டான நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ ஐ வில் கோ அண்ட் பை திஸ் அண்ட் ஐ வில் கோ அண்ட் பை அ புட் ஆஃப் say 24,000. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டேன்னாக்கா இது எப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு டிராஸ்டிக் மூவ் வந்தால் கூட எனக்கு ஜாஸ்தி என்னோட லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இம்பேக்ட் ஆகாது. இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து ஈதர் சைட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த மார்க்கெட் drops down to say 23,000, still my losses are defined. இங்கே பாருங்க 4,800 5,000. ஸோ இது வந்து எனக்கு ஒரு லிமிட்டெட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லலாம். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே இந்த ரேஞ்சில் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனாக்கா, ஓகே, பிகாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எதுக்காக டிப்ளாய் பண்ணுறேன், மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சில் எக்ஸ்பயர் ஆகும் அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த வால்ஸ் டு ட்ராப், அக்கார்டிங்லி ஐ வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் த ப்ரீமியம்ஸ், கரெக்ட்? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சில் எனக்கு ட்ராப் ஆச்சுனாக்கா ஐ வில் மேக் மணி. இதே இது மார்க்கெட் வந்து ரொம்ப ஷூட் அப் ஆயிடுது, சே ஆன் த ஹையர் எண்ட் இஃப் த மார்க்கெட் ஷார்ட்ஸ் அப் டு 25,800 or say 26,000, still I will end up losing 4,800 approximately, correct? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ஆர்கிடெக்டில் போய் ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். லைக் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு போச்சுனாக்கா எவ்வளோ லாஸ் ஆகும், மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகும், அதை நீங்கள் டெஃபினட்டாக போய் செக் அவுட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் குட், ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் 2 நாளைக்கு ஹோல்டு பண்ணுமா 3 நாளைக்கு ஹோல்டு பண்ணுமா, தட் இஸ் பியூர்லி அப் டு யூ. ஓகே, ஸோ ஐ ஹோப் நாளைக்கு பட்ஜெட்க்கு எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ்வலி டிப்ளாய் பண்ணுவோம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குவான்ட்ஸாப்பில் கிட்டத்தட்ட 70-80 டூல் இருக்குது, எல்லாத்த பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக கோ அண்ட் செக் அவுட் ஆல் தோஸ் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.